الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கணவன்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையின் வலது காதில் பாங்கு சொல்வது, இடது காதில் எப்பாமல் சொல்வதனுடைய முக்கியத்துவம், இன்னும் அதற்கு பிறகு தஹ்னீக் என்ற பேரித்தம்பழத்தை நன்கு மென்று அந்த குழந்தைக்கு ஊட்ட வேண்டும், இன்னும் நல்ல பெயரை சுருக்கமான பெயராக அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். பெயர் வைப்பதை குறித்து நீண்ட நெடிய விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. குழந்தை பிறந்த உடனேயே பெயர் வைக்கலாம், அல்லது 7ஆம் நாளும் பெயர் வைக்கலாம். இதற்கு அடுத்து, இந்த 3 விஷயங்களுக்கு அடுத்து 7ஆம் நாள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் தான் அகீகா என்ற அமல். கணிதக்குரியவர்களே, யஹ்யா இப்னு சயீத் அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் தாபிஈன்களில் மிக முக்கியமான தாபிஈன். பல்வேறு சஹாபாக்களை நேரடியாக சந்தித்தவர்கள். ஹிஜ்ரி 70ஆம் ஆண்டு பிறந்தவர்கள். ஹிஜ்ரி 70ஆம் ஆண்டு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பாடத்தை படித்திருக்கிறார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே இருந்து நபி அவர்களுக்கு பணிவிடை செய்கின்ற வாக்கியத்தை பெற்றவர்கள் தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் பாடம் பயிலுகின்ற வாக்கியத்தை பெற்றவர்கள் தான் யஹ்யா இப்னு சயீத். ஏன் இதையெல்லாம் அவர்களை குறித்து சொல்கின்றேன் என்றால், இப்படி சஹாபாக்களை பார்த்து அவர்கள் கூறுகிறார்கள், அத்ரக்து நாஸ, நான் பல மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். அந்த முந்தைய காலம் சஹாபாக்களை எல்லாம் நான் சந்தித்திருக்கிறேன். மா யதஊனல் அகீகத அனில் குலாமி வல் ஜாரியாத்தி, நான் சந்தித்த மக்களில் யாரும், நான் பார்த்த மக்களில் யாரும் அவர்களுக்கு பிறந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அகீகாவை கொடுக்காமல் இருப்பதை நான் பார்த்ததே இல்லை. எப்படிப்பட்ட காலம்! சஹாபாக்களை எல்லாம் பார்த்தவர்கள் கூறுகிறார்கள், நான் பார்த்தவரை எங்களுடைய இந்த காலத்தில் அகீகாவை விட்டதாக நான் பார்த்ததில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்றைய நிலை என்ன தெரியுமா? நாம ரொம்ப நிறைய படிச்சவங்க நினைச்சிருக்கோம். சில பேர் பேசுற பேச்செல்லாம் பார்த்தா சஹாபாக்களை விட ரொம்ப நிறைய படிச்சாங்க மாதிரி எல்லாம் தெரியும். ஆனால் இன்று வரை நிலை என்ன தெரியுமா? அகீகாவா அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, புதுசா இருக்கு. எங்களுக்கு எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் கொடுக்கவில்லையே என்று கூறுகின்ற நிலைதான் இன்று வரை நீடிக்கிறது. எத்தனை குழந்தைகள் பிறக்கின்றது, அதில் எத்தனை குழந்தைகளுக்கு அகீகா கொடுக்கப்படுகிறது. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. குழந்தை பிறந்தது, அது குழந்தையாக இருக்கும் பொழுதே அகீகா கொடுக்கப்படவில்லை என்றால் என்ன செய்வது? ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினார்கள், அந்த குழந்தை பெரியதாக வளர்ந்து விட்டது, இன்னும் கொடுக்கப்படவில்லை என்றால் அவர் தனக்குத்தானே அகீகா கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கணியத்திற்குரியவர்களே, நம்முடைய முன்னோர்கள் அகீகா என்ற அமலை விட்டதே இல்லை. அதனாலதான் யஹ்யா இப்னு சயீத் அவர்கள் சொல்கிறார்கள், நான் சஹாபாக்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன், சஹாபாக்களை பார்த்தவர்களை பார்த்திருக்கிறேன், யாரும் அகீகாவை விட்டதில்லை.
கணியத்திற்குரியவர்களே, எந்த அளவிற்கு என்றால் சில நல்ல காரியங்கள் எப்படி இருக்கும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பிருந்தே அதை செய்வது வழமையாக இருக்கும். உதாரணமாக ஆஷுராவுடைய நோன்பு யூதர்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் இந்த அகீகாவுடைய அமலும். பனி இஸ்ரவேலர்கள் யூதர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், அப்பொழுதிலிருந்தே இந்த அகீகா கொடுக்கின்ற அமல் இருந்தது. யூதர்கள் அகீகா கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஹதீஸில் வருகிறது, நபி அவர்கள் சொல்றார்கள். ஆனால் ஒன்று, அகீகாவை யூதர்கள் ஆண் குழந்தை பிறந்தால் மட்டும் கொடுப்பார்கள், பெண் குழந்தை பிறந்தால் கொடுக்க மாட்டார்கள். நாம் என்ன செய்வோம்? நல்ல அவர்களை விட நல்ல செய்வோம் இல்லையா? ஆஷுரா அவங்க ஒரு நோம்பு வச்சு நாம் என்ன செய்வோம்? 2 நோம்பு வைப்போம். யூதர்கள் அகீகா கொடுக்கக்கூடிய வளமை உடையவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் ஆண்களுக்கு ஒரு ஆடு அறுப்பார்கள், பெண்களுக்கு அகீகா கொடுக்கவே மாட்டார்கள். நாம் ஆண் குழந்தை பிறந்தால் 2 அகீகா கொடுப்போம், பெண் குழந்தை பிறந்தால் 1 அகீகா கொடுப்போம் என்று சொன்னார்கள். கணியத்திற்குரியவர்களே, இங்கு ஒரு கேள்வி கூட எழலாம். அது என்ன? ஆண் குழந்தை பிறந்தால் 2 ஆடு அறுக்க வேண்டும், பெண் குழந்தை பிறந்தால் 1 ஆடு என்றால் சொத்துல எவ்வளவு கொடுக்குறோம்? அதுக்கு அது ஆணுக்கு 2 மடங்கு சொத்து, பெண்ணுக்கு உடன் பிறந்த சகோதரி, தந்தை, உடன் பிறந்த சகோதரி, தந்தை ஒரு 3 கோடி இருக்க, 3 கோடி சொத்து. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. என்ன செய்யணும்? 2 கோடியை தான் வைத்துக் கொண்டு 1 கோடி என்ன செய்யணும்? தன்னுடன் பிறந்த சகோதரிக்கு கொடுக்கணுமா இல்லையா? வலிக்குது. இவரு சம்பாதிச்ச மாதிரி அத்தா விட்டுட்டு போன சொத்து. அதாவது இந்த சொத்து பாகம் பிரிவினைக்கு ஒரு விளக்கம் இப்படி சொல்லுவாங்க, சும்மா கிடைக்கிற காசுன்னு. சும்மா கிடைக்கிற காசு. அதுல இருந்து தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. சொத்தில் எப்படி ஆணுக்கு 2 மடங்கு, பெண்ணுக்கு 1 மடங்கு, அதே போன்றுதான் அகீகாவிலும் என்று கூறுகிறார்கள். இன்னொரு விளக்கமும் சொல்கிறார்கள். பொதுவாக ஆண் குழந்தை பிறந்தால் இன்று வரை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண் குழந்தை பிறந்தால் அன்ஃபா, அரபியில் சொல்வார்கள், மிகவும் பிரயோஜனம். ஏன்னா அவன் என்ன செய்வான்? சம்பாதிச்சு நமக்கு தருவான் நினைக்கிறாங்க பெற்றோர்கள். அதாவது ஆண் குழந்தை பிறந்தால் அவன் நம்முடன் இருப்பான், பெண் குழந்தை பிறந்தால் அவள் ஒரு காலம் வரை நம்மோடு இருந்து விட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார். எனவே நம்முடன் இருந்து நமக்கு பயன் தந்து கொண்டே இருப்பவர் ஆண் பிள்ளை. அப்ப உங்களுக்கு பலன் அதிகமா ஆண் பிள்ளை இருந்து வரதில்லை. எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக சுக்ரியா செய்ய வேண்டும். ஏன்? கடைசி வரை உங்களை இருந்து பாதுகாக்கக்கூடியது, உங்களை பராமரிக்கக்கூடியவர் பெண் பிள்ளையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆண் பிள்ளைதான் பெற்றோர்களை கடைசி வரை உடனிருந்து பாதுகாக்க வேண்டும். பெண் பிள்ளைகள் திருமணமாகி சென்று விடுவார்கள். எனவே ஆண் குழந்தை பிறந்தால் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி சிந்தனையில அந்த ஆண் குழந்தைக்கு 2 ஆடு அறுத்து கடைசி வரை நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் நன்றி செலுத்தல. இதுதான் ஆண் குழந்தைக்கு 2 ஆடு அறுப்பதற்கு, பெண் குழந்தைக்கு 1 ஆடு அறுப்பதற்கான பல்வேறு காரணங்களில் மிக முக்கியமான 2 காரணங்களை சொல்கிறார்கள். இன்னொரு காரணம் கூட சொல்றாங்க. பெண்களுக்கு 1 ஆடு ஏன் அப்படின்னா, பெண்கள் தான் குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள் இல்லையா? ஆடை அறுத்து ரத்தத்தை ஊட்டுவது. பெண்களுக்கு 1 ஆட்டு ரத்தத்தை ஓட்டினால் போதும். காரணம் என்ன தெரியுமா? அந்த குழந்தைக்காக அந்த குழந்தையின் தாய் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து விட்டாள். கரெக்ட் தானே? 9 மாதம் மாதவிடாய் கூட வராது அந்த பெண்களுக்கு. கர்ப்பமாயிட்டதனுடைய அடையாளமே என்ன? மாதவிடாய் ரத்தம், அசுத்த ரத்தம் கூட நின்றுவிடும். அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் அந்த குழந்தைக்காக ரத்தத்தை கொடுத்து விட்டார். எனவே பெண் என்ற அந்த தாய் ரத்தத்தை கொடுத்து விட்ட காரணத்தினால் பெண் குழந்தை பிறந்தால் 1 ஆண்டின் ரத்தம் போதும் என்பதாகவும் விளக்கம் எழுதுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களை எதை போன்று இந்த அகீகா என்பது வாஜிபா அல்லது சுன்னத்தா என்று சொன்னால் நமக்கு எல்லாம் தெரியும். வாஜிப் அல்ல, கட்டாய கடமை அல்ல என்பதெல்லாம் நமக்கு தெரியும். சுன்னத் என்று சொல்கிறோம், ஆனால் அது சாதாரணமான சுன்னத் அல்ல, வாஜிபை போன்ற சுன்னத். இதான் கூட எழுதுறாங்க சில பேர், சுன்னத்தும் வாஜிபத்தும் அப்படி எழுதுறாங்க. வாஜிபான சுன்னத். சுன்னத்துதான் வாஜிப் அல்ல, கட்டாய கடமை அல்ல.
ஆனால் அதை வாஜிப் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு அது வலியுறுத்தப்பட்ட சுன்னத். சற்று முன்பு சொன்னதை போன்று சஹாபாக்களில் யாரும் அக்கீகாவை விட்டதில்லை என்று தாவி யஹ்யா இப்னு ஸயீத் கூறுகிறார்கள் அல்லவா. சில நபர்கள் வாஜிப் என்று கூட சொல்கிறார்கள். வசதி வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்கின்ற காரணம் 3 விஷயங்களை சொல்கிறார்கள். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், அகீகா கொடுங்கள் ஆர்டர். ரசூல்லா ஏவல் வினையுடன் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமா விட்டுற முடியுமா என்பதாக ஒரு காரணம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியதுடன் அவர்களும் செய்திருக்கிறார்கள். மூன்றாவது, அதை பற்றி வலியுறுத்தி பேசி இருக்கிறார்கள். இந்த 3 விஷயங்களை வைத்து பார்த்தால் அதை கடமை கட்டாயம் என்று கூட சொல்லலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் பெரும்பான்மையான இமாம்கள் கூறக்கூடியது இது சுன்னத்தான ஒரு அமல், ஆனால் வசதி வாய்ப்புகள் இருந்தும் விடுவது மக்ரூஹ், அருவருக்கத்தக்க செயல். வசதி இன்னைக்கு என்ன தெரியுங்களா நடக்குது, நல்லா பார்க்கணும். பெயர் வைக்கிறதுக்கு மண்டபம் முடிக்கிறாங்க, வரவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய லட்டு கொடுக்குறாங்க, லட்சக்கணக்கில் செலவாயிருது. ஆனா அக்கீகா கொடுத்தாங்கன்னா இல்லை. எவ்வளவு பெரிய கேஸ், இந்த குழந்தைக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க. ஆனால் ஆடு அறுப்பது என்பது சிந்தனையை விட்டே சென்று விட்டது. அக்கீகா கொடுப்பது அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் தகப்பனாகிய நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அக்கீகா என்பது. இணையத்திற்குரியவர்களே, ஹதீஸில் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இருக்கிறார்கள். புகாரியில் வருகிறது, மஅல் குலாமி அகீகத்து. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸில் இப்படி சொல்றாங்க, மஅல் குலாமி அகீகத்து, பிறக்கின்ற குழந்தையுடன் அக்கீகா இருக்கிறது. இந்த வார்த்தையை கவனிக்கணும். பிறக்கின்ற குழந்தையுடன் அக்கீகா இருக்கிறது. பிறந்துருச்சா அந்த குழந்தையுடன் அப்படின்னா எப்படி அர்த்தம் வைப்பாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்தவுடன், அதாவது 7வது நாள் அந்த குழந்தையுடன் அக்கீகா இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்காக ஆடை குர்பானி கொடுத்து ரத்தத்தை ஓட்டுங்கள். அக்கீகா என்ற அந்த அமலை செய்யுங்கள். ஆட உத்தரவிட்டு கட்டளையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் சொன்னாங்க, வஅமீது அன்ஹுல் அதா, இன்னும் அந்த குழந்தைக்காக அக்கீகாவை கொடுங்கள். அடுத்து சொன்னார்கள், நோவினை தரக்கூடியதை அகற்றி விடுங்கள். இது அக்கீகாவுக்கு அடுத்து சொல்லணும். இந்த ஹதீஸ்ல வந்ததுனால் அதனுடைய விஷயங்களை சொல்லிவிட்டால் லேசாக இருக்கும். நோவினை தரக்கூடியதை அந்த குழந்தையை விட்டு அகற்றி விடுங்கள் அப்படின்னா எதை சொல்றாங்க சொன்னா, அந்த குழந்தையின் தலையில் இருக்கக்கூடிய முடியை சொல்கிறார்கள். என்ன செஞ்சிருங்க, 7வது நாள் அக்கீகாவும் கொடுங்க, என்ன செஞ்சிருங்க, மொட்டை அடிச்சிருங்க, முடியை எடுத்து விடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை எடுத்து விடுங்கள், முடியை நீக்கி விடுங்கள் என்று சொல்கின்ற இடத்தில் பயன்படுத்திய வார்த்தை மிக முக்கியமானது. என்ன தெரியுங்களா, அதான். அதான நோவினை தரக்கூடியது, பாரமானது அப்படின்னு அர்த்தம். இந்த தலையில இருக்க முடி இருக்க, அது நோவினை தரக்கூடியது குழந்தைக்கு. சில குழந்தைக்கு பார்க்கலாம், மொட்டையே அடிக்க மாட்டாங்க. கேட்டா எங்கேயாவது சொல்லுவாங்க, அங்க போய் அடிக்கலாம், இங்கே போய் அடிக்கலாம். 7வது நாள் மொட்டை அடிக்கணும் சொல்ல அப்படியே கட்டல. அது சொல்லும் போது சொல்றாங்க, இந்த முடி இருக்கிறது அதற்கு தொல்லைங்கிறாங்க. இதை விளங்குறதே இல்லை பெற்றோர்கள். குழந்தை சரியா தூங்காது முடி வச்சுட்டாங்க. சில குழந்தைகளை பார்க்கலாம், முடி இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்க நல்லா கவனிச்சா தெரியும், கையை எடுத்து போய் இப்படி பிச்சுக்கிட்டே இருக்கும் தலைய. அது தொந்தரவா இருக்கும். காரணம் என்ன, அந்த முடி வயிற்றில் அசுத்தமான நீரில் ஊறி ஊறி வளர்ந்த முடி. எனவே அதை எடுத்தால் அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ராகத் கிடைக்கும். இன்றைய விஞ்ஞானம் அந்த விஷயத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுங்களா, பிறந்த குழந்தைக்கு ரசூலுல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி 7வது நாள் முடியை எடுத்துருங்கட்டாங்க, மொட்டை அடிச்சிருங்கட்டாங்க. விஞ்ஞானம் இன்று சொல்கிறது, எந்த குழந்தைக்கு 7வது நாள் மொட்டை அடிச்சிடறாங்களோ அந்த குழந்தையினுடைய ஐம்புலன்கள் விரக்தி அது நன்கு சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கிறது. ஐம்புலன்கள் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கிறது. ஐம்புலன்கள் என்ன, பார்வை, காது, சுவாசம், டேஸ்ட், நாக்கு, துப்புணர்வு, இந்த 5 புலன்கள். எந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சாங்களோ அது நல்ல கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தைக்கு காது நல்லா கேட்க ஆரம்பிக்கும் மொட்டை அடிச்சா.
அந்த குழந்தைக்கு பாலுடைய டேஸ்ட் நல்லா தெரியும். காரணம், இந்த தலையில் தான் எல்லா விதமான நரம்புகளும் சுற்றி இருக்கிறது. மொட்டை அடிக்கும் போது அந்த அந்த முடியினுடைய நாளங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஓட்டைகள், சிறு சிறு ஓட்டைகள் விரிவடையும் பொழுது அந்த தலையில் இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் அப்படியே அல்லா தஆலா முகத்துல தான் வச்சிருக்காங்க. இந்த ஐம்புலன்களும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. குழந்தைக்கு காது கேட்கறதால டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பக்கத்துல இருந்து இப்படி கூட்டு போவாங்க. இப்படி கூடும்போது இப்படி திரும்புதான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. கண்ணு தெரியுதா, காது கேட்குதான்னு. மொட்டை அடிச்சா எல்லாம் நல்லா கேட்கும், நல்லா பார்க்கும், நல்லா பேச ஆரம்பிச்சிடும், நல்லா பாடம் குடிக்க ஆரம்பிக்கும், நல்லா காது கேட்கும். இவ்வளவு பெரிய பலன்கள் இருக்கிறது. ஆனா இது எப்படி செஞ்சிடறோம்? சில பேர் வீட்டுல இருக்கும், நீங்க நாடி சொன்னாங்க, தாதா சொன்னாங்க, தாதி சொன்னாங்கன்னு மொட்டை அடிக்கிறது. 7வது நாள் ஹதீஸ்ல இருக்கு, கணியத்திற்குரியவர்களே, மிகப்பெரிய பலனை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். இந்த மொட்டை அடிப்பதில் இன்னும் கூடுதலான 2 விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள். இதுதான் 2வது. ரசூலுல்லாஹ் அமல் செஞ்சு காமிச்சாங்கன்னு வருது இல்ல. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கும் பொழுது தன்னுடைய பேர பிள்ளைக்காக வேண்டி அக்கீகாவை யார் கொடுக்குறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அப்ப சொன்னது மட்டுமல்ல, செய்தும் காண்பித்தார்கள். ஏன் ரசூலுல்லாஹி கொடுத்தாங்க, அலி ரலியல்லாஹு ஏன் கொடுக்கலன்னா, அந்த நேரத்தில் ஏழ்மையா, யார் கையில காசு இல்ல, அலி ரலியல்லாஹு கையில காசு இல்ல. காசு இல்லை என்பதற்காக வேண்டி சரி அவங்க அத்தா செய்யணும் விட அப்படின்னு இல்ல. மாமனார் என்ன செய்ய முன் வந்து வேண்டி மாமனார் தான் கொடுக்கணும்னு சொல்லிடாதீங்க. இது பெரிய ரசூலுல்லாஹ் தான் கொடுத்தாங்க, உங்க அத்தாவை கொடுக்க சொல்லணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்திற்கு சென்று விடுவார்கள். சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யல, சரியா நேரம் கிடைக்கல, அந்த நேரத்துல காசு இல்லை. அது மட்டுமல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்த்து ஆளாக்கியதே ரசூலுல்லாஹ் தான். அலி ரலியல்லாஹு பொறுப்பு யாருன்னா ரசூலுல்லாஹ் தான். திருமணம் முடித்து வைத்தது யாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய மகளை கொடுத்து எல்லா விதமான ஏற்பாடுகளை நபி அவர்களே செய்து கொடுத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலியுடைய பொறுப்பு ரசூலுல்லாஹ் தான். அந்த அடிப்படையிலும் அக்கீகாவை கொடுத்தார்கள். கொடுத்துட்டு அந்த பெரிய செலவை எடுத்துட்டு என்ன சொன்னாங்க, பாத்திமா மொட்டை அடிச்சிருங்க, அந்த முடியின் அளவிற்கு வெள்ளியை தர்மம் செய்யுங்கள். எனக்கு முடிய அளவுக்கு வெள்ளியை கொடுக்கணுமா? நிறைய பேர் பெருசா நினைச்சிருவாங்க. அதே ஹதீஸுடைய தொடரில் வருகிறது. பாத்திமா சொன்னாங்க, நாங்க அந்த முடியை எடுத்து எடை போட்டோம், 1 திர்ஹம் தான் வந்துச்சு. எத்தனை திர்ஹம்? 1 திர்ஹம் அளவு. 1 திர்ஹம் என்பது 3 கிராம் புள்ளி 6 மில்லிகிராம், அதாவது 3 கிராம் தான். முடிய மொட்டை அடிச்சு அந்த முடிய எடை போட்டு எடையின் அளவுக்கு வெளியே கொடுக்கும். இதெல்லாம் நம்மளுடைய வெள்ளி விற்கிற விலைக்கு 3 கிராம் இருக்கும், இல்ல 4 கிராம் தான் இருக்கும். நீங்க எடை கூட போடவே தேவையில்லை. இதை கொண்டு போய் எந்த கடையில போய் எடை போடுறது? நகை கடைக்கு போய் நகை எடை போடுறதே பெரிய விஷயம். முடிய கொண்டு போய் எடை போட முடியுமானா 4 கிராம் தான் இருக்கும். ரொம்ப முடி இருந்தா 5 கிராம், அது கூட இருக்காது. 1 கிராம் வெள்ளி எவ்வளவு தெரியுங்களா? இன்னைக்கு இப்ப நான் வரும்போது ஜஸ்ட் பார்த்துட்டு வந்தேன், 221 ரூபாய். இதை 3ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 363 ரூபா. 4 கிராம் வச்சா எவ்வளவு வரும்? 480 கரெக்ட், 600 சில்லற வரும். அதாவது 3ஆல பெருக்கினா என்ன வரும்? 221 ரூபாய அப்படியே 3ஆல பெருக்கினா 600, பரவாயில்ல கணக்கு கொஞ்சம் கரெக்டா வருது இந்த வாரம். அவ்வளவுதான், 700 ரூபாய் சதகா பண்ணா போதுங்க. அந்த ஹதீஸ்ல வந்து அமல் செஞ்சிடறோம்ல, நம்ம குழந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு திருப்தி வருமா இல்லையா? 700 ரூபாய் 800 ரூபாய், ஏன் 1000 ரூபாய் கொடுத்துருங்களேன் சதகா. இதுல 3வது ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல என்ன செய்வோம், அக்கீகா கொடுப்போம். ஆடை அறுத்துட்டு என்ன செய்வோம், ரத்தத்தை எடுத்து, அந்த ஆட்டு ரத்தம் இருக்குல்ல, அதை எடுத்து குழந்தை தலையை தடவிடுவோம். ஆனா இஸ்லாம் வந்திருக்கிறது, ஆட்டு ரத்தத்தை தடவ மாட்டோம், மாறாக ஜாஃபரான் குங்குமப்பூவை அரைத்து அதை எங்க குழந்தையுடைய தலையில செய்வோம், தடவோம். அவ்வளவு விஷயங்கள் குங்குமப்பூல இருக்கு. குங்குமப்பூவை என்ன செய்வோம், தடவி விடுவோம் என்று சஹாபாக்கள் சொல்லக்கூடிய செய்தி ஹதீஸில் வருகிறது. எனவே இந்த 3 விஷயங்கள், மொட்டை வைப்பது, முடியில் அளவிற்கு வெள்ளி பயங்கர வேணாம், ஒரு 1000 ரூபாய் 800 ரூபாய் கொடுத்தா போதும். அடுத்து ஜாஃபரானை நன்கு நல்லா அரைச்சி தலையில தடவி விடுவது. இந்த 3 செயல்கள்.
இதை தொடர்ந்து அக்கீகாவுடைய சில சட்டங்கள் எந்த அளவுக்கு ரசூல்லா வலியுறுத்திருக்காங்க அக்கீகா கொடுப்பதை அப்படின்னா, ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அகீகத்து முர்தஹினும் பி அகீகத் அல் குலாமு முர்தஹினும் பி அகீகத்தி. குழந்தை அக்கீகாவிற்காக அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறது. திருமீதியில வருது, குழந்தை அக்கீகாவுக்காக அடமானம் வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஹதீஸ் சொல்லிட்டு சொன்னாங்க, எனவே 7ஆம் நாள் என்ன செய்யுங்க, ஆடை அறுத்து குர்பானி கொடுத்து விடுங்க. அடுத்து சொன்னாங்க, பெயர் 7ஆவது நாள் வைக்கலாம், கொட்டை வடிக்க வேண்டும். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை கவனிக்க வேண்டும். குழந்தை எதற்காக அடமானம் வச்சிருக்காங்க, படைக்கப்பட்டிருக்கு, அக்கீகா என்ற ஆட்டிற்காக அடமானம் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் கொஞ்சம் விளங்குறதுக்கு முஹத்திஸீன்கள் என்ன சொல்றாங்க, ஒரு பொருளை அடமானம் வச்சுட்டு, ஒரு பொருளை அடமானம் வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுச்சு, செல்போனை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டேன். இப்ப செல்போன் யார் கையில இருக்கும், யார்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கணுமோ அவருக்கு செல்போன் மாட்டிக்கும். இப்ப அந்த செல்போனை நோண்ட முடியுமா, அந்த செல்போன்ல பேச முடியுமா, அந்த செல்போன்ல இருந்து ஏதாவது அந்த செல்போனை பயன்படுத்த நம்மளால முடியுமா, முடியாது. இதே போலதான் நீங்க அக்கீகா கொடுக்கலன்னா அந்த குழந்தை அடமானம் வச்ச மாதிரி. அடமானம் வைக்கப்பட்ட பொருளின் மூலமாக நீங்கள் எப்படி பலன் பெற முடியாதோ அது போன்று உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் அக்கீகா கொடுக்கவில்லை என்றால் அந்த குழந்தையின் மூலமாக நற்பலனை உங்களால் அடைய முடியாது. ஏன், அது அடமானம் வைக்கப்பட்டிருக்கு, அதன் மூலம் பலன் எடுக்க முடியாது. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க, குழந்தை அடமானம் வைக்கப்பட்டு விட்டது, அக்கீகாவுக்கு சொன்னாங்கன்னா பலன் பெற முடியாது. எந்த அளவுக்குன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த குழந்தை நாளை மறுமையில் சிபாரிசு செய்யும் குழந்தைகள் இல்லையா, அந்த குழந்தை என்ன செய்யாது, சிபாரிசு செய்யாது. ஏன், அக்கீகாவுக்குள்ள பலன் பெற முடியாது அப்படின்னு விளக்குறாங்க. இரண்டாவது ஒரு விளக்கம் சொல்றாங்க, அதாவது அடமானம் வைக்கப்பட்டிருக்குன்னா அடுத்த ஆள் கிட்ட அடமானம் வச்சா பலன் பெற முடியாது. நம்ம கிட்ட ஒருத்தர் அடமானம் வச்சுட்டு போயிட்டாரு, அப்படி கூட வைக்கலாம். நம்ம கிட்ட ஒரு பொருள் அடமானமா இருக்குன்னு வைங்க, அப்ப நம்ம என்ன தெரியுமா செய்யணும், அந்த பொருளை பாதுகாக்கணும் இல்லையா, பாதுகாக்கிற பொருள் நம்மளுக்கு. நம்ம கிட்ட ஒருத்தர் ஒரு செல்போன் கொடுத்து 10,000 ரூபாய் போயிட்டாருன்னு வைங்க, இப்ப அவர் வந்து 10,000 ரூபாய் கொடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும், அந்த செல்போனை பார்த்து பத்திரமா வச்சு கொடுக்கணும், பாதுகாக்கிற பொருள் நம்மளுக்கு. இதே போன்றதான் அக்கீகா கொடுக்கவில்லை என்றால் அந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய பொருள் நம்முடையது. அக்கீகா கொடுத்துட்டா இந்த குழந்தையை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான் என்பதாக இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு குர்ஆனுடைய வசனத்திலிருந்து கூட இதை நம்ம விளக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த குழந்தை இறந்து விடுகிறது, இப்ராஹிம் என்ற குழந்தை இறந்து விடுகிறது. இறந்தவுடன் ஆஸிப் இப்னு வாயில் போன்றவர்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்படாதீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறந்த குழந்தை ஆண் குழந்தை இறந்து போச்சு, அவ்வளவுதான், இங்க கொஞ்ச சில அபுத்தர் அப்படின்னு. அபுத்தர்னா குழந்தை பேரற்றவர், அவ்வளவுதான். அவரை பத்தி இப்படி யாரும் பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க என்பதாக எல்லாம் பேசினார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வந்தது. அல்லாஹ் உடனடியாக இன்னா அதைனாக்கல் கௌசர் என்று சூறாவை இறக்கினார். எனக்கு என்ன சொன்னா, இன்னா அதைனாக்கல் கௌசர், உங்களை பத்தி பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா கௌசர், கௌசருக்கு 2 அர்த்தம் இருக்கு, நீர் தடாகம் மறுமையில். கௌசர் என்று சொன்னால் அதிகமான நற்பெயர்களை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிவிட்டான். குழந்தை இறந்து விட்டது என்று ஏளனம் பேசுகிறார்களா, நீங்கள் தொழுங்கள், குர்பானி கொடுங்கள், உங்களுடைய விரோதி தான் குழந்தை பேர் அற்றவன், உங்களுடைய விரோதிக்கு தான் குழந்தை இல்லாம போகணும். என்ன அர்த்தம், 2 விஷயத்தை சொல்றாங்க, தொழுங்கள், குர்பானி கொடுங்கள், உங்களுடைய எதிரி உங்களுக்கு குழந்தை இருக்கும், உங்களுடைய நஸ்ல் பாத்திமார்கள் மூலியமா வந்து கொண்டே இருக்கும். இப்ப குர்பானி கொடுங்கள், உங்களுடைய விரோதிக்கு தான் குழந்தை இருக்காது அப்படின்னா என்ன, உங்களுக்கு குழந்தை இருக்கும்னு இருக்கும். உங்களுடைய பெயரை சொல்கின்ற குழந்தை வந்து கொண்டே இருக்கும், அவனுக்குத்தான். இன்னைக்கு ஆசிபு வாயில் யாரு பெருத்து, யார் வாயிலையாவது வருது, அவன் மேல சொன்னாதான் தெரியும், சொல்லவே யாரும் இல்லை. வெளியேற்றக்கூடியவர்களே, அல்லாஹ் தஆலா எப்பொழுதும் 2 விஷயத்தை சேர்த்து சொன்னான்னு தொடர்பு இருக்கும். குர்பானி கொடுங்க, உங்க விரோதிக்கு தான் குழந்தை இருக்காதுன்னா உங்களுக்கு குழந்தை இருக்கும். எதன் மூலம், குர்பானியின் மூலம். இதான் தொடர்பு. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு ஆயத்தில் என்ன வருது,
ஹலாலை உண்ணுங்கள், நல்லவளை செய்யுங்கள். ஹலாலை உண்ணுங்கள் சொன்ன பிறகு நல்லவளை செய்யுங்கள் சொல்றாங்க. ஹலால் உள்ள போச்சுன்னா ஹலால் வெளியே வரும், ஹராம் உள்ள போச்சுன்னா செயலும் ஹராமா தான் போயிடும். அதனாலதான் குழந்தைகளுக்கு சம்பாத்தியம் ஹலாலான ரிஸ்கை தர வேண்டும். ஏதோ ஒரு காசுல ஃபீஸ் கட்டிட்டேன், ஏதோ ஒரு காசுல சம்பாதிக்க வச்சுட்டேன், ஏதோ ஒரு காசுல பிரியாணி போட்டேன், ஏதோ ஒரு காசுல என் பசங்களுக்கு துணி வாங்கி தந்துட்டேன் கிடையாது. குழந்தைகளுக்கு ஹலாலான ரிஸ்கை மட்டுமே கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குழந்தைகளுடைய செயல்பாடும் ஹலாலா இருக்கும். இல்லைன்னா ஹராம செய்யறான், அது செய்யறான், இது செய்யறான், உள்ள போனது ஹராமா இருந்தா வெளியில வர்றது ஹராமா தான். இதான் ஹலாலை உண்ணுங்கள், நல்லவளை செய்யுங்கள். அதே போன்று குர்பானி கொடுங்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றால் அக்கீகா என்பது குழந்தையின் உயிருக்கு பாதுகாப்பு என்று இந்த தொடர்பை எழுதுகிறார்கள். குழந்தையின் நஸ்ல் பாதுகாக்கப்படுகிறது. எந்த வம்சத்தில் தொடர்ச்சியாக அக்கீகா கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் கியாமத் நாள் வரை அவர்களுடைய வம்சவழி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கணியத்திற்குரியவர்களை இதே போன்று ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள், அமரனா அன்னஹு அனில் ஜாரியத்தி ஷாத்தன். நபியவர்கள் பெண் குழந்தை பிறந்தால் ஒரு ஆடை நீங்கள் அக்கீகா கொடுங்கள் என்று ஏவினார்கள். ஆண் குழந்தை பிறந்தால் 2 ஆட்டை கொடுங்கள் என்று ஏவினார்கள். எனவே அக்கீகா என்பது மிகப்பெரிய ஒரு அமல். அதை விடக்கூடாது. வசதி வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு சொன்னா எப்படியாவது செய்ய வேண்டும். அக்கீகா என்பது அல்லாஹ் கொடுத்த நிஅமத். குழந்தை சாதாரணமான நிஅமத் இல்லை. குழந்தை பாக்கி இல்லைன்னா என்னென்ன பண்றாங்க தெரியுங்களா? அங்கங்க ஆஸ்பத்திரி போறது கேட்டோம், திரும்பினா கருத்தரிப்பு ஆஸ்பத்திரி, அப்படி போயிட்டு இன்னொரு கட்டிங்ல போனா அங்க ஒரு ஆஸ்பத்திரி. குழந்தை இல்லாதவர்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்யறாங்க. அல்லாஹ் நமக்கு கேட்காமலே குழந்தை கொடுத்திருக்கான். அந்த குழந்தைக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஒரு ஆண் அறுத்து அந்த இறைச்சிகளை பங்குனா அல்லாஹ் எப்படி நன்றி செலுத்தும்? எனவே அக்கீகா என்பது அல்லாஹ் கொடுத்த குழந்தை என்ற மிகப்பெரிய செல்வத்திற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதுதான் அக்கீகா. இரண்டாவது செய்தி என்னவென்றால், மனைவிதான் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. தகப்ப செலவு செஞ்சு குர்பானி கொடுத்தா என்ன தெரியுமா அர்த்தம்? அக்கீகா கொடுத்தா என்னுடைய மனைவி பெற்றெடுத்த குழந்தை அது எனக்குரிய குழந்தை, எனவே நான் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறேன். ஆடு அறுத்து இலையெல்லாம் கொடுக்கிறேன், அது என்னுடைய குழந்தை என்பதை வெளிப்படுத்துவது அக்கீகாவில் இருக்கிறது என்று எழுதுகிறேன். குழந்தை என்பதற்காக அக்கீகாயில ஒண்ணு இல்லைன்னு இவனுக்கு சந்தோஷமே இல்லையேன்னு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது அக்கீகா. அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கனவில் காட்டிவிட்டு அறுக்க வேண்டாம், இந்த ஆட்டை அறுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினார் அல்லவா, அந்த தியாகத்தை வெளிப்படுத்துவது அக்கீகாவில் இருக்கிறது. நாங்கள் எல்லாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டுவதும் இந்த அக்கீகாவில் இருக்கிறது. அதே போன்று இந்த அக்கீகா 7ஆம் நாள் கொடுக்க வேண்டும் என்பது குழந்தை பிறந்த அன்னைக்கு என்ன செய்ய சொல்லல, கொடுக்க சொல்லல. இது எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க தெரியுங்களா? குழந்தை பிறந்த அன்னைக்கே கொடுக்கணும்னு வச்சிருந்தா, குழந்தை பிறந்த உடனே வாங்க சொல்லணும், குழந்தை பிறந்த உடனே பெருசு பழத்தை கொடுக்கணும், குழந்தை பிறந்த உடனே ரெடியா இருந்தோம் பெயர் வைக்கிறதுக்கு ரெடியா இருந்தோம்னா உடனே கூட வைக்கலாம், 7ஆம் நாள் வைக்கலாம். ஆனா அக்கீகாவை பொறுத்த வரைக்கும் எப்பதான் 7ஆம் நாள். ஏன்? அழகான விளக்கம் சொல்றாங்க. குழந்தை பெற்ற உடனே எவ்வளவு வேலையில இருப்பாங்க, அந்த அம்மா என்ன வழியில இருக்கும், பிரசவ வழியில அந்த அம்மா இருக்கும். அந்த அம்மாவை கவனிப்பாங்களா, ஆடு வாங்கிட்டு அறுத்துக்கிட்டு இருப்பாங்களா? அதனால இப்பெல்லாம் ஆபரேஷன் வேற பண்றாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அந்த தாய் கொஞ்சம் சரியாயி அந்த ஆடு அறுக்கிற காட்சியை யாரே பார்க்கணும், அவங்க அம்மாவே அந்த குழந்தையுடைய தாய் மகிழ்ச்சியா அந்த காட்சியை பார்க்கணும். இதுல எவ்வளவு பெரிய விஷயங்க. இதுல இருந்து ஆண்கள் ஒரு விஷயத்தை விளைக்கலாம். என்ன தெரியுங்களா? சில பேர் இப்படி அடம்பிடிப்பாங்க. இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு பொதுவா அந்த தாய் எங்க போயிருவாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க. இவர் என்ன தெரியுமா செய்வாரு, அக்கீகா கொடுப்பேன், உங்க அம்மா வீட்டுல நான் கொடுப்பேன், நான் எங்கதான் கொடுப்பேன், நீங்க தான் கொடுப்பேன். இது ஒரு பிரச்சனை. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணாதீங்க. அந்த அக்கீகா கொடுக்கறத யாரு பார்க்கணும்? தாய் பார்க்கணும். அதனால எங்க போய் கொடுங்க, உங்க மாமனார் வீட்டுல போய் கொடுங்க, உங்க மாமியார் வீட்டுல போய் கொடுங்க. உங்க மனைவி உங்க வீட்லயே இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, நீங்களே பாத்தீங்க, உங்க அம்மா பார்த்தாங்க அப்படின்னா உங்க வீட்லயே கொடுங்க. கவனம் வைக்க வேண்டும்.
குழந்தையின் தாயும் எங்கு இருக்கிறார்களோ அங்கு வைத்து அக்கீகா கொடுப்பது மிகச் சிறந்தது. அதற்காக வேண்டித்தான் நம்முடைய ஷரியத் 7வது நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஷரியத்திலே. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவரால் 7வது நாள் கொடுக்க முடியல, 7வது நாள் காசு இல்லை, அல்லது 7வது நாளும் ஹாஸ்பிட்டல் இருந்து வரல, ஏதாவது ஒரு சிக்கல் கொடுக்க முடியலன்னா ஆயிஷா சொல்றாங்க 7 7 14ஆம் நாள் கொடுங்க, அல்லது 14 + 7 21ஆம் நாள் கூட கொடுங்கள், எப்படியாவது அந்த அக்கீகாவை கொடுத்து விடுங்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இங்க ஒரு சின்ன செய்தி என்னன்னா, கடன் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கு. இவ்வளவு வலியுறுத்தி பேசுறீங்களா அந்த நேரத்துல? இல்ல, முதல் விஷயத்தை விளைக்கணும். பொருள் சார்ந்த இபாதத் இருக்குல்ல, இதுக்கு சேமிப்பு வருது. ஹஜ்ஜிக்கு போகணும் சொல்லிட்டு ஹஜ்ஜிக்கு போயிட முடியுமா? இந்த கூரையை பொறுத்து திடீர்னு 5 லட்சத்தை எல்லாம் கொடுத்துட்டு போவான். ஹஜ்ஜிக்கு போனா அதற்கு ஒரு சேமிப்பு வேணுங்க. ஜகாத் கொடுக்கணும் ரமலான்ல, திடீர்னு ஜகாத் கொடுக்க முடியும்? ஜகாத் கொடுக்கணும் ரமலான் வந்தா நான் 1 லட்சம் 40 லட்சம் எல்லாம் கொடுத்துருக்கான், 40 லட்சம் வியாபார சரக்கு இருக்கு அப்படின்னா 1 லட்சம் நான் கொடுக்கணும்னா அந்த 1 லட்சத்தை எடுத்து வைக்கணும். குழந்தை என்னுடைய மனைவியின் வயிற்றில் தரிபட்டு விட்டது என்று தெரிந்தால் 9 மாதம் இருக்கிறது, மாசம் என்ன செய்யணும்? எடுத்து வைக்கணும். அமல் செய்யணும்னா எல்லாம் செய்யணும். இப்படி செய்ய முடியல, செய்யல, கடன் வாங்கி கூட அக்கீகா கொடுக்கலாம். எது இருக்கோ கடன் வாங்குறாங்க. செல்போன் வாங்குறது கடன் வாங்குறான், பைக் வாங்குறது கடன் வாங்குறாங்க, அமல் செய்வதற்கு கூட கடன் வாங்கலாம். இது எழுதிட்டு என்ன எழுதுறாங்க? அக்கீகாவு கடன் வாங்கினா சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காண்டி கடன் வாங்கினார் இல்லையா, அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கலாம். எனவே சேமித்து கொடுக்க வேண்டும். இல்லையென்றால் கடன் கூட வாங்கி அந்த நேரத்தில் அந்த கடமையை செய்வது மிகச்சிறந்தது எழுதுகிறார்கள். அல்லாஹ் தஆலா நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய இது போன்ற எல்லா காரியங்களையும் செய்து நம்முடைய குழந்தையை நல்ல குழந்தையாக வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக.